வணக்கம் நேயர்களே, டாக்டர் பாஸ்கர் சேனல் மூலிமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு மருத்துவரை சந்திப்பது வழக்கம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சந்திக்க இருக்க சிறப்பு மருத்துவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல் மருத்துவர் டாக்டர் எடிங்டன் ஆறுமுகம். அவங்கள தாங்க சந்திக்க போகிறோம். சாரோட கிளினிக் பார்த்தீங்கன்னா சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளூர் கோட்டம் ஆப்போசிட்டில் இருக்குதுங்க. எடின் டென்டல் கிளினிக் அப்படின்னு சாரோட கிளினிக் பேர். இந்த டாக்டர் வந்து 20 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸர் முக சீரமைப்பு துறை அதில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு டென்டல் கவுன்சில் கவர்மெண்ட் நாமினியாகவும் இருக்காங்க. வாங்க சாரை சந்திக்கலாம். டாக்டர்ஸ் பாஸ்கெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் டாக்டர் எடிங்டன் ஆறுமுகம், ஆர்த்தோடான்டிஸ்ட், பல் சீரமைப்பு துறை நிபுணர், பேராசிரியராகவும் பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். இப்போ எடின் டென்டல் கிளினிக்னு நுங்கம்பாக்கத்தில் பல் மருத்துவத்தில் 20 வருஷமாக இங்கே வந்து மக்களுக்கு சேவையாற்றி கொண்டு இருக்கிறோம். ஸோ டாக்டர், இன்னையோட எபிசோடில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈறு சம்மந்தமாக பேச போகிறோம் டாக்டர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் இப்போ அந்த பல்லுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பல் இருக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன சப்போர்ட்டிவாக தேவைப்படுது, அதை பற்றி சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவிலெல்லாம் காமனாக பார்த்தீங்கன்னா டென்டிஸ்ட்ரிக்கு வந்து அதிகமாக போகிறது வந்து பல் வலின்னு போவாங்க, அல்லது டென்டல் கேரிஸ்னு போவாங்க. அதாவது பூச்சிப்பற்கள், பற்சொத்தை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு தான் போவாங்க டாக்டர்கிட்ட ஆக்சுவலாக, அல்லது கிளிப்புக்காக போவாங்க. பட் இப்போ மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகளில், டெவலப்ட் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் யூஎஸ் ஆர் ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீல்டு இருக்குது பெரிடான்டிக்ஸ் அப்படின்னு. அதனால் பல்லோட சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன அது சம்மந்தமான ஒரு ஃபீல்டு வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. எப்படின்னா இங்கே வந்து பாதுகாப்பில் வந்து ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. இப்போ பல்லுங்கிறத ஒரு பகுதியை வந்து எதெல்லாம் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லை சுற்றி இருக்கிற எலும்பு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எலும்பில் தான் அந்த பல்லு வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஆங்கர் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த பல்லை சுற்றி இருக்கிற அந்த எலும்பை சுற்றி வந்து ஈறு பகுதிகள், கம், ஜிஞ்சேவா அப்படிங்கிற ஒரு டிஷ்யூ இருக்குது. இந்த பல்லுக்கும் எலும்புக்கும் நடுவில் ஒரு சவ்வு மாடி, ஜவ்வு, அது வந்து அதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா பெரியோடான்டல் லிகமெண்ட்டுன்னு சொல்லுவோம். பல்லு வந்து டைரெக்டாக போனோட அட்டாச் கிடையாது. இந்த பல்லுக்கும் எலும்புக்கும் நடுவில் பெரியோடான்டல் லிகமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 4 ஸ்ட்ரக்சர்ஸும் பல்லை சுற்றி இருக்கிற இந்த இது வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்கள் பல்லு வந்து நிலைத்தன்மையோடு இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் இந்த பூச்சி பல் சொத்தையை மீறி ஒருத்தவங்களுக்கு வந்து பல் எனக்கு ரொம்ப வீக்காக இருக்குது டாக்டர், ஆடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் இந்த பெரிடான்சியம்னு சொன்ன பார்த்தீங்கன்னா 4 இந்த எலும்பு, ஜிஞ்சேவா, ஈறு, பல்லை சுற்றி இருக்கிற பெரிடான்டல் லிகமெண்ட் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதை வந்து பாதுகாப்பு பண்ணுறதுக்கான பிரிவு தான் இந்த பெரிடான்டிக்ஸ். அதை நீங்கள் கரெக்டான முறையில் நம்ம பாதுகாப்பு பண்ணால் அந்த பல்லு நம்மளோட இறுதி நாள் வரையும் நம்மளோட துணையோடு இருந்து நமக்கு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். டாக்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் இந்த பல் விளக்கும் போது அவங்க இது விளக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஈரிலேருந்து பிளட் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரத்த கசிவு எதனால் ஏற்படுது? இது ரொம்ப காமன் கொஸ்டின் தான் சார். இப்போ பார்த்தீங்கன்னா காலைல எந்திரிச்சோடனே அவங்க வந்து எந்திரிச்சோடனே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பெட்லேருந்து எந்திரிச்சோடனே வந்து பல்லை சுற்றி வந்து எனக்கு வந்து ப்ளீடிங் இருக்குது, ரத்த கசிவு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ப்ரஷ் பண்ணும்போது எனக்கு ப்ளீடிங் அதிகமாகுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பெரிடான்டிக்ஸ், பெரிடான்சியம் பல்லை சுற்றி இருக்கிற அந்த சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸில் வீக்கன் ஆகும்போது தான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும். எப்படி ஆகுதுன்னா ரொம்ப முக்கியமான ஏரியா பல்லுக்குன்னா கால் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த பல்லுக்கும் அந்த ஈர்க்கும் நடுவில் உள்ள அந்த ஜங்ஷன், அந்த இடத்துக்கு தான் அந்த கால்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடோட மென்மையான பகுதிகள், இப்போ பார்த்தீங்கன்னா அதை டெப்ரிஸ்ன்னு சொல்லுவோம், சாஃப்டாக ஒரு பகுதி வந்து படிஞ்சிருக்கும். நீங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா கவனித்து பார்த்துட்டு கையால் கூட ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். டெப்ரிஸை வந்து ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக்கில் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டோம் 2-3 நாள் வந்து அந்த ப்ரஷ்ஷில் உள்ள அந்த பிரிசில்ஸ் அந்த இடத்துல எல்லாம் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோன்னா என்ன ஆகும்னா, இந்த டெப்ரிஸ்ங்கிறது சலைவா, நம்ம எச்சில்ல இருக்கிற கிறிஸ்டல்ஸோட ஆக்சலேட்ஸ், கால்சியம், மினரல் கண்டென்ட்ஸோட சேர்ந்து ஒரு நல்ல டீப் மெஷ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதுக்கு பேர் தான் பற்காரைகள் ஆர் கால்குலஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கால்குலஸ் வந்து எப்படின்னா சாஃப்டாக இருக்கிறது வந்து ஸ்ட்ராங் ஆகிடும், படிஞ்சிடும். இந்த பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் இந்த பற்காரைகள் படிஞ்சு அதை வந்து நார்மலாக நம்ம ப்ரஷ் பண்ணும்போது எடுக்க முடியாத அளவுக்கு அழுத்தமாகிடும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா, டாக்டர்கிட்ட போய் அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேலர்னு சொல்லுவார், அதை வச்சு தான் ரிமூவ் பண்ணுவார். ரிமூவ் பண்ணாட்டி இந்த பற்காரைகள் ஆர் கால்குலஸ்ன்னு சொல்கிற பகுதி என்ன ஆகும்னா, அது வந்து இட் வில் பிகம் ஏ நிடஸ், லார்ஜ் மாதிரி ஆகிடும். யாருக்கு? பாக்டீரியாஸ்க்கு. அந்த பாக்டீரியாஸ்லாம் என்ன ஆகும்னா அந்த பற்காரைகளில் படிஞ்சுக்கிட்டு தங்கிக்கிட்டு இந்த பல்லை சுற்றி இருக்கிற எலும்பை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுற டாக்ஸின் மூலமாக எலும்பை அரிச்சிக்கிட்டே போயிட்டுருக்கும். ஸோ பல்லோட முக்கியமான சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த போன்கிறது கரைஞ்சி போயிடு, பல்லோட நெக்கு வரலும் கரைஞ்சி வேறு தெரிகிற அளவுக்கு கரைஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நம்ம பாடி என்ன பண்ணுவோன்னா, அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஈறு பகுதி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கம்ஸில் உள்ள இரத்த நாளங்கள்ல எல்லாம் நிறைய ஒயிட் பிளட் செல்ஸ் டிஃபென்ஸ்க்காக என்ன பண்ணுவோம், நிறைய அந்த பிளட்டில் உள்ள ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாம் வந்து இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸில் அப்படியே நம்ம இந்த பாக்டீரியாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற டாக்ஸினை அட்டாக் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக பிளட் வெசல்ஸ் வந்து என்கார்டாக நிறையா வந்து நிற்கும். ஸோ அப்போ வந்து என்னென்னா ப்ரஷ் பண்ணும்போது அந்த இடத்துல பட்டோடனே ப்ளீடிங் ஆன் ப்ரோபிங்னு சொல்லுவோம், தொட்ட உடனே ப்ளீடிங் வரும். ஏன்னா இந்த பாக்டீரியாஸை எதிர்க்கிறதுக்காக நம்ம வந்து பிளட்டு வந்து அந்த இடத்துல நிறையா நம்ம பாடி எதிர்ப்பு சக்திக்காக நிறுத்தி வச்சிருக்கு. ஒரு சிம்பிளாக உங்களோட இதுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையில் சொல்லணும்னா இன்ஃப்ளமேஷனில். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம பல்லை வந்து பாதுகாக்காதனால ஏற்பட்ட காரைகள்னால ஏற்பட்ட ரத்த நாரங்கள் அதிகம் இருக்கிறதுனால தொட்டோன்னு ப்ளீடிங் வருது, ரத்த கசிவு ஏற்படுது. இதுதான் அதுக்கான முக்கிய காரணம். ஸோ டாக்டர், இந்த சர்க்கரை வியாதி நோய் இருக்கிறவங்களுக்கு பல்லு விழுந்துடுது அப்படின்னு காமனாக கேள்விப்பட்டிருக்கேன். அது எதனால் விழுது, அதை எப்படிலாம் தடுக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பெரிடான்சியம் சப்போர்ட்டிங் காரைகள் இருக்கிறதுனாலலாம் வீக் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல ரத்த நாளங்கள்லாம் இருந்து நம்ம வந்து டிஃபென்சிவாக இருக்குது. ஸோ ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவல்னால் நம்ம அதை வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட், சர்க்கரை நோய் வியாதி உள்ள பேஷண்ட்ஸுக்கு இம்யூன் காம்ப்ரமைஸ்டாக தான் இருக்கும், அவங்களோட எதிர்ப்பு சக்தியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அவங்களுக்கான பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பற்காரைகள்னால ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால சில கைண்ட் ஆஃப் பாக்டீரியாஸ் ஆர் ஸ்பைரோகிட்ஸ் அது வந்து ஃபாஸ்ட்டாக அக்யூட் பெரிடான்டைட்டிஸ்மோ அந்த மாதிரி கண்டிஷனில், க்ரானிக் பெரிடான்டைட்டிஸ் கண்டிஷனில் டிஸ்ட்ரக்ஷன் ரொம்ப அதிகம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் சர்க்கரை நோய் வியாதி இருக்கவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு எலும்பு அரிப்பு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிசர்வ் ஆகி பல் வீக் ஆகி ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ சர்க்கரை நோய் வியாதி உள்ளவர்கள் இந்த பல் பாதுகாப்பில், இந்த கம் கேரில் ரொம்ப எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஒன்ஸ் இன் 6 months ஆர் அவங்களோட கண்டிஷனுக்கு தகுந்தாப்புல டென்டிஸ்ட்டை மீட் பண்ணி அவங்க வந்து அந்த பாதுகாப்பு முறையை வந்து உற்று நோக்கி கவனிச்சுக்கிட்டாங்கன்னா இந்த பல் விழுதுலேருந்து நம்ம வந்து தவிர்த்து கொள்ளலாம், காப்பாற்றிக் கொள்ளலாம். டாக்டர், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளான்ட் அப்படின்னா என்ன டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் டாக்டர். ஒரு காலத்தில் வந்து நம்ம பல்ல சொத்தை இருக்குது அப்படின்னு இனிஷியல் ஸ்டேஜில் போகிறோம், பல் அடைச்சிட்றாங்க, அப்படி இல்லாட்டி வேறு வைத்தியம் பண்ணிக்கிறோம், காப்பாற்றிக்கிறோம். அதையும் மீறி பல் வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு, எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த காலகட்டத்தில் பல் எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து பல் இல்லாமல் நமக்கு கடித்து சாப்பிட்றதுக்கான வசதிகள் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ்டாக தான் மேஸ்டிகேட் பண்ணி உணவுகளை வந்து நம்ம வந்து உணவு குழாய் மூலமாக நமக்கு வந்து வயிற்றுக்கு அனுப்புகிறோம். அது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்தி லிவிங்க்கு உகந்தது அல்ல. பார்த்திங்கன்னா சாப்பாடை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நல்லா மேஸ்டிகேட் பண்ணி மசித்து நம்ம வயிற்று பகுதியை அனுப்புனா தான் அங்கே வந்து சீக்கிரம் ஜீரணமாகும், இது பண்ணும். ஸோ நம்ம இல்லாத பற்களை நம்ம வந்து ரீஹேபிலிட்டேஷன், நம்ம வந்து பல்லை வந்து அந்த இடத்துல பொருத்திக்கிறது தான் வந்து சரியான மெத்தட். ஸோ அதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது.
க்ரௌன் அண்ட் பிரிட்ஜுன்னு சொல்லுவோம். இப்போ நடுவில் ஒரு பல்லு இல்லாட்டி பக்கத்து 2 பல்லுலையும் சின்னது பண்ணிவிட்டு க்ரௌன் அண்ட் பிரிட்ஜுங்கிற கான்செப்டில் வந்து இது 2லையும் வந்து ஒரு கேப் மாதிரி போட்டுட்டு நடுவில் இல்லாத பல்லையும் வந்து சேர்த்து ஒரு கேப் போட்டுக்கலாம். இது ஒரு காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கு. இப்போவும் வந்து அது ஒரு நல்ல மெத்தட் தான். பட் இதோட ஒரு பெஸ்ட் மெத்தட் எப்படின்னா இம்ப்ளான்ட்னு சொல்கிறது. ஸோ அந்த இடத்துல பல்லை எடுத்துட்டீங்க, அந்த இடத்துல வந்து வேரோடு சேர்த்து அந்த பல்லை எடுத்துட்டீங்க. இந்த இம்ப்ளான்ட்ங்கிற முறையில் டைட்டானியம் இம்ப்ளான்ட்ஸை வந்து அந்த எலும்பு பகுதியில் வேர் மாதிரி பொருத்திடுறது. ஸோ அதில் ஸ்ட்ராங்காக இல்லாத இடத்துல பக்கத்து பல்லு சப்போர்ட் இல்லாமல் ஸ்ட்ராங்காக அது இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இம்ப்ளான்ட் வச்சுட்டு ஒரு 3 மந்த்ஸ் நாங்கள் வந்து ஒரு டைம் கொடுப்போம். அதில் சுற்றி இருக்கிற எலும்பு வந்து ஆசியோ இன்டெகிரேஷன் மூலமாக அந்த டைட்டானியம் அந்த மெஷ் அந்த டைட்டானியம் ஸ்க்ரூவை வந்து பிடிச்சிக்கும். நல்லா பிடிச்சிக்கிட்டா நமக்கு வந்து இயற்கையாக நம்ம படைப்பில் இருக்கிறாப்புல அந்த வேர் பகுதியோடு நம்ம பல்லு இருக்கிறாப்புல ஸ்ட்ராங்காக வந்து நம்ம எலும்பில் வந்து போஸ்ட் மாதிரி அந்த இம்ப்ளான்ட் இருந்துடும். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு கேப் வச்சுக்கலாம். ஸோ இந்த இம்ப்ளான்ட்டோட ரீசெண்டாக உள்ள டெக்னாலஜியில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பல்லு இல்லைன்னு ஒரு நிலைமை வந்தாலும் மொத்தமாக எல்லா பல்லும் இல்லாட்டியும் கூட ஒரு 5-6 இம்ப்ளான்ட் மேல் வரிசையிலையும் கீழ்த்தாடையிலையும் போட்டுட்டு ஃபிக்ஸடாகவே பல்லை வந்து இயற்கையான முறையில் நமக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி பல் சீரமைப்பு பண்ணிக்கலாம் இம்ப்ளான்ட்டுகள் மூலமாக. டாக்டர், அந்த லேசர் மெத்தடில் பல்லோட உறுதித்தன்மை பற்றி மேம்படுத்திக்க முடியுமா? அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதை இப்போ இந்த பெரிடான்சியம் பல்ல உள்ள சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஆரோக்கியமாக வச்சுட்டா தான் பல்லு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொன்னேன். அதில் வந்து நம்ம காரைகள் நிறையா படிஞ்சிச்சுன்னா எய்தர் நம்ம வந்து பல் மருத்துவரை அணுகி, ஏன்னா நம்ம ப்ரஷ் பண்ணால் அது போகாது அந்த கால்குலஸ் டெபாசிட். ஸோ அதை வந்து பல் மருத்துவரை அணுகி நம்ம என்ன பண்ணுறோம், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேலர் மூலமாக டீப்பாக க்ளீன் பண்ணுறோம். சில பேருக்கு அந்த சப்ஜிஞ்சிவல் கால்குலஸும் அந்த ஈறு பகுதியோட டீப்பாக உள்ள பகுதியிலையும் அந்த கால்குலஸ் டெபாசிட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி முறைகளுக்கு வந்து சீரமைப்புக்கு என்ன பண்ணணும்னா அந்த கம்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளாப் சர்ஜரின்னு சொல்லுவோம். கொஞ்சம் டீப்பாக போய் மறக்கிற அந்த ஊசி நம்ம வந்து அனஸ்தீஷியா கொடுத்துட்டு அந்த இடத்துல டீப்பாக ஃப்ளாப்பை எலிவேட் பண்ணிவிட்டு ரூட் சர்ஃபேஸ் வரலும் போய் நம்ம க்ளீன் பண்ணுவோம். இதுக்கு வந்து அந்த பெரிடான்சியமில் வந்து ஃப்ளாப் சர்ஜரின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வழிமுறைகளில் வந்து அந்த டீப்பாக உள்ள சப்ஜிஞ்சிவல் காரைகள் கால்குலஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம மறுபடியும் அந்த ஒரு ஆரோக்கியமாக அந்த பல்லோட சுற்றி இருக்கிற எலும்பு அதுக்கு மேலும் ரிசார்வ் ஆகாமல் அரிக்கப்படாமல் தடுக்க முடியும் நமக்கு. இந்த ஃப்ளாப் சர்ஜரியோட இந்த லேசருங்கிறது வந்து இப்போ ஒரு லேட்டஸ்ட் ஒரு கான்செப்ட், ரொம்ப ஹைலி எஃபிஷியன்ட் ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா அந்த லேசரில் வர்ற அந்த கதிர்கள் மூலமாக அந்த பாக்டீரியாஸ் ஸ்பைரோகைட்ஸை வந்து நம்மளால் வந்து பாக்டீரியோசைடல் ஆக்ஷன், அதாவது அதையெல்லாம் கொல்லக்கூடிய தன்மை வாய்ந்த ஃப்ளாப் சர்ஜரியோட அலாங் வித் திஸ் இந்த ஃப்ளாப் சர்ஜரி பண்ணும்போது அந்த லேசரையும் பண்ணிட்டோம்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வந்து அந்த பெரிடான்சியமை வந்து நல்ல முறையில் காப்பாற்றி பாதுகாத்துக்கொள்ள முடியும். உங்கள் பிஸியான ஷெடியூலையும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்து பல் மருத்துவம் சம்பந்தமான லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன, பல் பாதுகாப்பு முறைகள், இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க டாக்டர். ஸோ எங்களோட டாக்டர் பாஸ்கர் சேனல் நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் டாக்டர். எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி சார். நேயர்களுக்கும் நன்றி. என்ன நேயர்களே, டாக்டர் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஸோ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு சிறப்பு மருத்துவருடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.